சார் நாங்க சட்டி குடிங்க. அப்புறமா கடைக்கு ரெகுலரா ஒருத்தர் வருவாரு, அவர் சாயல்லே இருக்கீங்க. அவர் எங்க அண்ணன் தாமா. அப்படியா? ஏன்னா அவருக்கு பதிலா நீங்களா? சரி. அக்கா அக்கா ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட்டா? எதுக்கு தம்பி? எடுத்துக்கங்க. அண்ணா ஸ்வீட் எடுத்துங்கண்ணா. எடுத்துக்கங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கானாங்க. எதுக்கு ஸ்வீட்டு? மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சுக்கா. எவ்வளவு அந்த மதியா அவருக்கு? ஜாமீன் கிடைச்சிச்சு. எங்க கட்சி ஜெயிச்சிருச்சு. ஒவ்வொரு வெற்றியும் அடுத்தடுத்து வெற்றி கிடைச்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. போடு கொண்டாட்டம் தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு. ஏன்பா கரூர்ல 41 உயிர் போய் நான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இயல்பு நிலைக்கு திரும்பல. அங்க ஒரு இரங்கல் போஸ்ட் இல்ல, நேர்ல போய் பார்க்கல, நான் தலைவன் மேல நிறைய தப்பு இருக்கு, அத பத்தி எந்த கேள்வியும் கேட்கல, துக்கம் அனுசரிக்கல, ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதுல இப்ப இந்த ஸ்வீட்டு எது? ஜாமீனுக்கு ஸ்வீட்டு. கொஞ்சம் கூட மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்கல்ல? நாங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கோம்க்கா. உங்களுக்கு புரியல. 18 நாள் நாங்க வருத்தத்துல இருக்கிறதால தான் எதையுமே நாங்க பேசணும். புரியுதுங்களா? இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றி கிடைக்கிறத கொண்டாடுறதுல தப்பு கிடையாதுக்கா. அது சரி, எதுக்கு 7 மணி நேரம் லேட்டா போனீங்க? அதை கேளுங்க உங்க தலைவர்கிட்ட. லேட்டா போனதா? அது டிராபிக்கு தொண்டர்களை சுத்திட்டாங்க. என்ன பண்றது? ஓ, அதனால சரி, உடனே அங்க இருந்து பாத்துட்டு வந்திருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து நிர்வாகிகளை அனுப்பிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க என்ன, நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கு இதே இல்லையா? எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போலீஸ் சொல்லிட்டாங்க. இல்லன்னா நாங்க அங்க இருந்து சூப்பரா பண்ணிருக்கோம். சரி, எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன் தம்பி. கரெக்ட் தான். இந்த கொடிய அரகமந்தில பறக்க விட்டு துக்கம் மனசரிச்சிருக்கலாம்ல. நீ அதெல்லாம் பேசாதீங்க. ஸ்வீட் இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கங்க. சந்தோஷமா இருக்கும்போது அந்த சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி பேசாதீங்கக்கா. எடுத்துங்க. சுகர் எனக்கு எடுத்துக்கோங்க. சரி, இதுக்கு கொண்டாடுறீங்க, ஏதோ தற்கொலைத்தனமா கொண்டாடுறீங்கன்னா, சிபிஐ SIT இருக்கும்போது சிபிஐ எதற்குன்னு உங்க தலைவர் போர்டு பிடிச்சாரு. இப்ப திரும்ப சிபிஐ கிட்ட தான் விசாரணை போயிருக்கு. அதை எதுக்கு தம்பியே கொண்டாடுறீங்க?